அடுத்து பாருங்க, இவற்றை முயல்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது பாருங்க, இது பேஜ் நம்பர் 8ல் இருக்குது. கொடுக்கப்பட்ட சோடி பின்னத்தை குறிக்கும் செவ்வகங்களை நிழலிட்டு அவற்றில் எது பெரியது என கூறுகன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம செஞ்சு பார்த்துடலாம். நீங்கள் புக்கு வச்சுருந்தீங்கன்னா நிழலிட்டு பார்த்துக்கோங்க. 1/3 மற்றும் 1/5. இது என்னது? ஓரலகு பின்னமாக இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓரலகு பின்னத்தில் பகுதி எது சிறுசோ அதுதான் பின்னத்தில் வந்து பெரிய பின்னமாக வரும். அப்போது 1/3 தான் பெருசு 1/5 விட. அதாவது 1/3 கிரேட்டர் தென் 1/5. அடுத்து ரெண்டாவது பாருங்கள், 2/5 மற்றும் 5/8. இதில் எது பெருசுன்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. நமக்கு ஒன்று போல் இருந்தால், பகுதி ஒன்று போல் இருந்தால் தொகுதியை வச்சு பார்த்துடலாம். அங்கே பகுதி வேறு வேறையாக இருக்குது. அப்போ மீச்சமாக எடுப்போம். 5க்கும் 8க்கும் மீச்சமாக எடுத்தால் 40. ஃபஸ்ட்டு இதில் 5 40 மாற்றோன்னா 8ஆல் பெருக்குவோம். அப்போ மேலே 8ஆல் பெருக்குவோம். 2 16. அடுத்து ரெண்டாவது பாருங்கள், கீழே 8 இருக்குது. 40 மாற்றோன்னா 5ஆல் பெருக்குவோம். மேலே 5ஆல் பெருக்குவோம். அப்போ 5 25. ஃபஸ்ட்டு வந்து 16/40, ரெண்டாவது வந்து 25/40. இதில் எது பெருசு? 25/40. அதாவது 5/8 தான் பெருசு. 2/5 லெஸ்ஸர் தான் 5/8. ஏன்னா இதில் வந்து 5/8 தான் பெருசு. அடுத்து ரெண்டாவது பாருங்கள், 3/8 அல்லது 3/5. இதில் எது பெருசுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம பகுதியை பார்க்கணும். ஒன்று போல் இருந்தோன்னா தொகுதியை வச்சு எது பெருசுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பகுதி வேறு வேறையாக இருக்குது. அப்போது நம்ம மீச்சிமாக எடுப்போம். 5க்கும் 8க்கும் மீச்சிமாக எடுத்தால் 40. ஃபஸ்ட்டு இதில் 8 இருக்கா, இதை 40 மாற்றோன்னா 5ஆல் பெருக்கும். அப்போ மேலே 5ஆல் பெருக்கும். 3 15. அடுத்து ரெண்டாவதுல 5 இருக்குது. அதை 40 மாற்றோன்னா 8ஆல் பெருக்கும். மேலேயும் 8ஆல் பெருக்கும். அப்போ 3 24/40. அப்போது இதில் எது பெருசு? நமக்கு 24/40 தான் பெருசு. இப்போ 24/40 என்னது? 3/5. இதுதான் பெரியது. இப்போது 3/8 லெஸ்ஸர் தென் 3/5. ஏன்னா 3/5 தான் நமக்கு பெருசு. அடுத்து பாருங்கள், 3/5, 9/10, 11/15 ஆகிய பின்னங்களை ஏறு வரிசையில் அமைக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏறு வரிசைனா நமக்கு தெரியும், சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போகணும். கீழே பகுதியை பார்க்கணும். ஒன்று போல் இருந்தால் ஈஸியாக எடுத்து எழுதிடலாம். இங்கே வேறு வேறையாக இருக்குது. அப்போ நம்ம மீச்சமாக எடுக்கணும். 5, 10, 15. இதுக்கு மீச்சமாக எடுக்கணும். ஃபஸ்ட்டு 5ஆல் போட்டோம்னா 1 5 5, 2 10, 3 15. அடுத்து ஒன்றும் பண்ண முடியாது, பெருக்கும். 2 10, 3 30. ஃபஸ்ட்டு என்னது? 3/5. இந்த 5 30 மாற்றோன்னா நம்ம 6ஆல் பெருக்கும். அப்போ மேலே 6ஆல் பெருக்கும். 3 18/5 30. அடுத்து 9/10. 10 30 மாற்றோன்னா 3ஆல் பெருக்கணும். அப்போ மேலேயே 3ஆல் பெருக்குவோம். 9 27/30. அடுத்து 11/15. 15 30 மாற்றோன்னா 2ஆல் பெருக்கணும். அப்போ மேலேயே 2ஆல் பெருக்குவோம். அப்போ நமக்கு 22/30 கிடைக்கும். ஏறு வரிசைனா நமக்கு தெரியும், சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போவோம். இங்கே ஃபஸ்ட்டு 18/30 தான் சிறுசு. அடுத்து 22/30. கடைசியாக தான் 27/30. அப்போது 18/30க்கு நேராக நமக்கு இருக்கிறது 3/5. அடுத்து 22/30க்கு நேராக இருக்கிறது 11/15. அடுத்து கடைசியாக 9/10. ஏறு வரிசைனா நம்ம சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு எழுதுவோம். அடுத்து நாலாவது பாருங்கள், 9/20, 3/4, 7/12 ஆகிய பின்னங்களை இறங்கு வரிசையில் அமைக்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு மீச்சமாக எடுப்போம். இறங்கு வரிசைனா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கொண்டு போகணும். 20, 4, 12. இப்போ 2ஆல் போட்டோம்னா 12 20, 2 4, 6 12. அடுத்து 2ஆல் போட்டோம்னா 2 10, 1 2, 3 6. அடுத்து ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ 5 15, 15 4 பெருக்குனா 60. மீச்சிமா வந்து இதுக்கு வந்து 60. ஃபஸ்ட்டு இது பாருங்கள், 9/20. இந்த 20 நம்ம 60 மாற்றோம்னா 3ஆல் பெருக்குவோம். மேலேயும் 3ஆல் பெருக்குவோம். அப்போ 9 3 27/60. அடுத்து ரெண்டாவது பாருங்கள், 3/4.
இந்த 4 நம்ம 60 மாற்றோன்னா 15ஆல் பெருக்கணும். இப்போ மேலேயும் 15ஆல் பெருக்குவோம். 15ஐயும் 3ஐயும் பெருக்கினா நமக்கு 45/60ன்னு கிடைக்கும். அடுத்து 7/12. 12 60 மாற்றோன்னா 5ஆல் பெருக்குவோம். இப்போ மேலேயும் 5ஆல் பெருக்கணும். 5 35/60. நமக்கு இறங்கு வரிசைங்கிறதுனால பெரிய நம்பர். இதில் பெரிய நம்பர் வந்து 45/60, அடுத்து 35/60, கடைசியாக 27/60. இப்போ ஃபஸ்ட்டு என்னதுக்கு இதுக்கு நேராக இருக்குது 3/4, அடுத்து 7/12, 9/20. அதாவது 3/4 greater than 7/12 greater than 9/20. ஏறு வரிசைனா சின்ன நம்பர் தானா. ஃபஸ்ட்டு 3/5 லெஸ்ஸர் தான் 11/15 லெஸ்ஸர் தான் 9/10. அடுத்து பாருங்க, இவற்றை முயல்கன்னு சொல்லி கூட்ட சொல்லியிருக்காங்க. 2/3 + 5/7. 3க்கும் 7க்கும் மீச்சமாக எடுத்தால் 21. ஃபஸ்ட்டு இதில் கீழே 3 இருக்குது, அதை 21 மாற்றோன்னா 7ஆல் பெருக்கணும். அப்போ மேலேயும் 7ஆல் பெருக்கும். 7 14 ப்ளஸ் 7 21 மாற்றோன்னா 3ஆல் பெருக்கணும். மேலே 3ஆல் பெருக்கணும். 5 15. இப்போ இதை கூட்டினோம்னா 9 29/21. இது தகா பின்னத்தில் இருக்குது. கலப்பு பின்னமாக மாற்றோம்னா ஓர் 21 21, மிச்சம் 8 இருக்கும் /21. அதாவது ஆன்சர் வந்து 1 8/21. அடுத்து ரெண்டாவது பாருங்கள், 3/5 - 3/8. இப்போ 5க்கும் 8க்கும் மீச்சமாக எடுத்தால் 40. ஃபஸ்ட்டு இதில் 40 மாற்றோம்னா கீழே 5 இருக்குது, 8ஆல் பெருக்குவோம். மேலேயும் 8ஆல் பெருக்குவோம். 3 24 மைனஸ் ரெண்டாவது இதில் கீழே 8 இருக்குது, 40 மாற்றோன்னா 5ஆல் பெருக்குவோம். மேலே 5ஆல் பெருக்குவோம். 3 15. இப்போ 24லேருந்து 15 கழிச்சோம்னா நமக்கு 9/40ன்னு வரும். இப்போ ஆன்சர் வந்து 9/40. அடுத்து பாருங்கள், பின்வரும் சமான பின்னங்களில் விடுபட்ட எண்களை காண்க. ஃபஸ்ட்டு இது வந்து 3/5 = 9 கட்டம் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 3 9ஆ மாற்றோன்னா 3ஆல் பெருக்குவோம். 3 9. அப்போ கீழேயும் 3ஆல் பெருக்குவோம். 5 15. அடுத்து ரெண்டாவது பாருங்கள், கட்டம் /7 = 16/28. இந்த 28 7ஆ மாற்றோன்னா நம்ம 28 வந்து 4ஆல் வகுத்தா நமக்கு 7 கிடைக்கும். அப்போ மேலேயும் நம்ம 4ஆல் வகுக்கணும். இப்போ 16 4ஆல் வகுத்தா 4 கிடைக்கும். அடுத்து மூணாவது பாருங்கள், கட்டம் /3 = 10/15. 3 15. அதாவது இதை 15 5ஆல் வகுத்தா நமக்கு 3 கிடைக்கும். அதே மாதிரி 10 5ஆல் வகுக்கணும், நமக்கு 2ன்னு கிடைக்கும். அடுத்து நாலாவது பாருங்கள், 42/48 = கட்டம் /8. 6ஆல் வகுத்துருக்காங்க. 48 6ஆல் வகுத்தா 8 கிடைக்கும். அதே மாதிரி 42 6ஆல் வகுத்தா 7 கிடைக்கும். அடுத்து பாருங்கள், சிந்திக்கன்னு சொல்லி 5 2/3 மற்றும் 5 4/6 ஆகியவை சமமானு கேட்டிருக்காங்க. இதை நம்ம எப்படி எழுதுவோம்? 5 + 2/3ன்னு எழுதுவோம். இந்த 5 + 4/6ன்னு எழுதுவோம். இதை அடிக்கலாம். 2 4 3 2 6. இப்போ நம்ம 5 + 2/3ன்னு எழுதுவோம். இதை திரும்ப 5 2/3ன்னு எழுதிக்கிடுவோம். அப்போது இது ரெண்டுமே சமம் தான். அடுத்து ரெண்டாவது பாருங்கள், 3/2 சமம் இல்லை 3 1/2 ஏன்னு கேட்டிருக்காங்க. இது சமம் இல்லைன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ 3 2 6 6 1 7 7/2ன்னு வரும். இங்கே 3/2 7/2 சமம் கிடையாது. அப்போ இது வந்து சரிதான். அடுத்து பாருங்கள், இவற்றை முயல்கன்னு சொல்லி 3 1/3 தகா பின்னமாக மாற்றுகன்னு சொல்லியிருக்காங்க. தகா பின்னம்னா நமக்கு தெரியும், 3ஐயும் 3ஐயும் பெருக்கிட்டு அதோட இந்த மேலே உள்ளதை கூட்டுவோம். இப்போ 3 9 9 1 கூட்டினா
10 அடுத்து கீழே என்ன பகுதியில் இருக்கோ அதை போட்டுருவோம் 10/3. நான் 3 பெருக்கி தொகுதியை கூட்டிட்டு பை பகுதியில் என்ன இருக்கோ அதை போடுவோம். அடுத்து பாருங்கள் 45/7 கலப்பு பின்னமாக மாற்றுக. 45 7ஆல் வகுக்கணும். 6 42 மீதம் 3. இப்போ நம்ம ஈவை முழு எண்ணாக போடுவோம். அடுத்து மீதி இருக்கிறத தொகுதியில் போடுவோம். பகுதியில் எந்த எண்ணால் வகுக்கிறோமோ அதை போடுவோம். இப்போ நமக்கு ஆன்சர் வந்து 6 3/7ன்னு கிடைக்கும். அடுத்து பாருங்கள் 5 4/9 மற்றும் 3 1/6 கூடுதல் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றி கூட்டோம்னா டைம் ஆகும். ஈஸியாக செய்யணும்னா முழு எண்ணை கூட்டிட்டு அடுத்து பின்னத்தை கூட்டலாம். 5 3 கூட்டினா நமக்கு 8ன்னு கிடைக்கும். ப்ளஸ் 4/9 ப்ளஸ் 1/6. இப்போ 9க்கும் 6க்கும் மீச்சமாக எடுக்கணும். 6 9 மீச்சமாக போட்டோம்னா 3ஆல் தான் போட முடியும். 2 3 6 3 9. இப்போ 3 9 9 2 பெருக்கினா 18. மீச்சமாக நமக்கு 18ன்னு கிடைக்கும். 8 ப்ளஸ் 18 கீழே போட்டுருவோம். ஃபஸ்ட்டு இதில் 9 இருக்குது. அதை 18ஆக மாற்றினா 2ஆல் பெருக்கணும். மேலே 2ஆல் பெருக்கும். 4 2 8 ப்ளஸ் ரெண்டாவதுல 6 இருக்குது. 6 18ஆக மாற்றினா 3ஆல் பெருக்கும். மேலே 3ஆல் பெருக்கும். இப்போ 3 8 ப்ளஸ் 3 8 கூட்டினா 11/18. அப்போ நமக்கு வர்ற மதிப்பு வந்து 8 11/18ன்னு கிடைக்கும். அடுத்து ரெண்டாவது பாருங்கள் 12 3/8 இருந்து 7 1/6 கழிக்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கழித்தலாம். இப்போ 12 + 3/8 மைனஸ் இந்த 7 1/6 7 + 1/6ன்னு எழுதுவோமா. அடுத்து பாருங்கள் 12 + 3/8 மைனஸ் வச்சு உள்ளே பெருக்கும்போது -7. அடுத்து -7 ப்ளஸ்ஸையும் பெருக்கும்போது -1/6. திரும்ப திரும்ப செய்யும் போதெல்லாம் நம்ம இந்த ஸ்டெப்பெல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. டைரெக்டாகவே கூட்டி கழிச்சிடலாம். 12லேருந்து 7 போச்சுன்னா நமக்கு 5. அடுத்து ப்ளஸ் 3/8 மைனஸ் 1/6. 6க்கும் 8க்கும் மீச்சமாக எடுத்தோம்னா 2ஆல் போட்டோம்னா 3 2 6 4 2 8 4 2 8 8 3 பெருக்குனா 24. 5 ப்ளஸ் கீழே பகுதியில் 24 போட்டுருவோம். ஃபஸ்ட்டு இதில் 8 இருக்குது. 24ஆக மாற்றோன்னா 3ஆல் பெருக்கும். மேலேயும் 3ஆல் பெருக்கும். 3 9 மைனஸ் இந்த 6 24ஆக மாற்றோன்னா 4ஆல் பெருக்கணும். இப்போ மேலேயும் 4ஆல் பெருக்கும். ஒரு இனங்க 4. இப்போ 5 9லேருந்து 4 போச்சுன்னா 5/24. இப்போ நமக்கு வர்ற மதிப்பு 5 5/24. அடுத்து மூணாவது பாருங்கள் 9 2/3 மற்றும் 2 1/2 ஆகியவற்றின் கூடுதலில் இருந்து இந்த கூடுதலில் இருந்து 6 1/6 மற்றும் 3 1/5 ஆகியவற்றின் கூடுதலை கழிக்க. இதை ரெண்டையும் கூட்டி இதிலிருந்து இதை கழிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கிடுவோம். 9 2/3 ப்ளஸ் 2 1/2. 9 2 கூட்டுனா நமக்கு 11ன்னு வரும். ப்ளஸ் 2/3 ப்ளஸ் 1/2. இப்போ 11 ப்ளஸ் 3க்கும் 2க்கும் மீச்சமாக எடுத்த 6. ஃபஸ்ட்டு இதில் கீழே 3 இருக்குது. 6ஆக மாற்றோம்னா 2ஆல் பெருக்கணும். அப்போ மேலே 2ஆல் பெருக்கணும். 4 ப்ளஸ் ரெண்டாவது இதில் கீழே 2 இருக்குது. அதை 6ஆக மாற்றோம்னா 3ஆல் பெருக்கணும். மேலே 3ஆல் பெருக்கணும். 1 3 3. இப்போ 11 ப்ளஸ் 7/6ன்னு வரும். அடுத்து 11 ப்ளஸ் 7/6 1 1/6ன்னு கலப்பு பின்னமாக மாற்றலாம். ஏன்னா இது வந்து தகா பின்னமாக இருக்குது. இப்போ இதை கூட்டினோம்னா 12 1/6ன்னு கிடைக்கும். அடுத்து பாருங்கள் 6 1/6 ப்ளஸ் 3 1/5ன்னு இருக்குது. இப்போ 6ஐயும் 3ஐயும் கூட்டினா 9 ப்ளஸ் 1/6 ப்ளஸ் 1/5. இப்போ 9 ப்ளஸ் 5க்கும் 6க்கும் மீச்சமாக எடுத்தால் 30. ஃபஸ்ட்டு இதில் 6 30ஆக மாற்றோம்னா 5ஆல் பெருக்குவோம். இப்போ மேலே 5ஆல் பெருக்குவோம். 5 ப்ளஸ் இங்கே 5 30ஆக மாற்றோம்னா 6ஆல் பெருக்குவோம். மேலே 6ஆல் பெருக்குவோம். இப்போ 9 ப்ளஸ் 11/30. அதாவது 9 11/30ன்னு கிடைக்கும். இப்போ நமக்கு ரெண்டையும் கழிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து 12 1/6ன்னு வந்திருக்கு. ரெண்டாவது 9 11/30. இப்போ 12லேருந்து 9 போச்சுன்னா
3ன்னு கிடைக்கும். அடுத்து ப்ளஸ் 1/6 மைனஸ் 11/30. இப்போ 3 ப்ளஸ் 6க்கும் 30க்கும் மீச்சமாக எடுத்தால் 30. ஃபஸ்ட்டு இதில் வந்து 5ஆல் பெருக்குவோம். 30 மாற்றோன்னா 6 5ஆல் பெருக்கிறதுனால மேலேயும் 5ஆல் பெருக்குவோம். 5 மைனஸ் இந்த 11 அப்படியே போடுவோம். ஏன்னா கீழே வந்து 30 தான் இருக்குது. 3 மைனஸ் 11லேருந்து 5 போச்சுன்னா 6/30. அடுத்து மீச்சமாக எடுப்போம். 3 மைனஸ் 6/30ன்னு இருக்கா, அங்கே ஒன்றும் இல்லாட்டி 1 இருக்கதா அர்த்தம். மீச்சமாக எடுத்தால் 30. ஃபஸ்ட்டு இதில் 30 பெருக்குவோம், அதனால் மேலே 30ஆல் பெருக்குவோம். இப்போ 90 மைனஸ் 6 நமக்கு 84/30ன்னு கிடைக்கும். இப்போ அடிக்கலாம் 2ஆல். 1 2 2 மிச்சம் 1 I 2 10 4 2 8 2 4 3ஆல் அடித்தோம்னா I 3 15 1 3 3 மிச்சம் 1 4 3 12. இப்போ 14/5ன்னு கிடைக்குமா? இது தகா பின்னத்தில் இருக்குது. நம்ம கலப்பு பின்னமாக மாற்றலாம். 2 10 மிச்சம் 4/5. அப்போ நமக்கு வர்ற மதிப்பு வந்து 2 4/5ன்னு வரும். அடுத்து பாருங்கள், சுருக்குகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 35 × 3/7. இப்போ 7ஆல் அடிக்கலாம். ஒரே 7 I 7 35. இப்போ பெருக்கணும்னா I 3 15ன்னு கிடைக்கும். அடுத்து 2வது பாருங்கள், 15ல் 1/5ன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்படி இருந்தனாலே பெருக்கல்னு அர்த்தம். 15 × 1/5. இப்போ 5ஆல் அடித்தோம்னா 1 5 5 3 5 15. நமக்கு மதிப்பு வந்து 3ன்னு கிடைக்கும். அடுத்து 3வது பாருங்கள், 3/4ல் 1/3ன் பங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதை பெருக்குவோம். 3/4 × 1/3 3 3 அடிச்சிருவோம். அப்போ நமக்கு மீதம் 1/4ன்னு கிடைக்கும். அடுத்து 4வது பாருங்கள், 7 3/4ஐ 5 1/2ஆல் பெருக்குக. இப்போ 2 பெருக்க சொல்லியிருக்காங்க. 7 4 28 28 3 31/4 × I 2 10 10 1 11/2. இது எதுவும் அடிக்க முடியாது. அப்போ பெருக்கி போட்டுருவோம். 31 11 1 1 1 3 3 1 1 1 3 3 1 3 1 4 3 341/8. இப்போ 8ஆல் போட்டோம்னா 8ஆல் வகுத்தோம்னா 4 8 32 மிச்சம் 2 2 16 5 5/8. அதாவது 42 5/8ன்னு கிடைக்கும். அடுத்து பாருங்க, பதினெட்டில் எத்தனை ஆறுகள் உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை ஆறு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எத்தனைன்னு வந்தாலே நம்ம வகுக்கணும். 18/6 நமக்கு 3ன்னு கிடைக்கும். அடுத்து பாருங்க, 5ல் எத்தனை 1/4 உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. எத்தனைனாலே வகுத்தல். 5 வகுத்தல் 1/4. இப்போ 5 இந்த வகுத்தலை பெருக்கலாக மாற்றும் போது 1/4 வந்து நமக்கு 4/1ன்னு வரும். இப்போ 5 20. அடுத்து பாருங்க, 1/3 வகுத்தல் 5. இதை நம்ம எப்படி எழுதுவோம்? 1/3 வகுத்தலை பெருக்கலாக மாற்றும் போது 5/1 வந்து நமக்கு 1/5 மாறும். நமக்கு வர்ற மதிப்பு வந்து 1/15. அடுத்து பாருங்க, 5 வகுத்தல் 2 1/2ன் மதிப்பை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. 5 வகுத்தல் இந்த கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றுவோம். 2 4 4 1 5/2. இப்போ இதை அடுத்து எப்படி எழுதுவோம்? 5 வகுத்தலை பெருக்கலாக மாற்றும் போது 5/2 நமக்கு 2/5 மாறும். இப்போ 5 5 கேன்சல் ஆயிரும். ஆன்சர் வந்து 2ன்னு கிடைக்கும். அடுத்து பாருங்கள், சுருக்குகன்னு சொல்லி 1 1/2 வகுத்தல் 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கலப்பு பின்னத்தை நம்ம தகா பின்னமாக மாற்றணும். 1 2 2 2 கூட்டினா 3/2 வகுத்தல் 1/2. அடுத்து வந்து 3/2 இந்த வகுத்தலை பெருக்கலாக மாற்றும் போது நமக்கு 1/2 வந்து 2ஆக மாறும். 2 2 கேன்சல் ஆயிரும். நமக்கு ஆன்சர் வந்து 3ன்னு வரும். அடுத்து பாருங்கள், 8 1/2ஐ 4 1/4ஆல் வகுக்கன்னு சொல்லியிருக்காங்க.
ஃபஸ்ட்டு கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றிடுவோம். 8 2 பெருக்கினா 16, 16 1 கூட்டினா 17/2ன்னு எழுதுவோம். வகுத்தல் 4 16, 16 1 கூட்டினா 17/4ன்னு வரும். இப்போது வகுத்தலை பெருக்கலாக மாற்றும் போது இந்த 17/4 நமக்கு 4/17 மாறும். 17/2 இன்ட்டு 4/17. ஏன்னா வகுத்தலை பெருக்கலாக மாற்றும் போது இதோட தலைகீழே எழுதுவோம். இப்போ அடித்தோம்னா 17 17 கேன்சல் ஆயிரும். 2 2 2 4. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 2ன்னு கிடைக்கும். சம்மெல்லாம் ஒரு தடவைக்கு 2 3 தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.